அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர ஒளிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நின்னருளின் தொழில்கள் அன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாயே. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்கராசு அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிற பாரதியாருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் நான் இப்போது 4வது முறையாக வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை நினைக்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுல எனது மகிழ்ச்சி அதிகரித்திருப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணம் என்ன என்றால், ஆண்டுக்கு ஆண்டு இந்த கொண்டாட்டத்தினுடைய தகமை, இந்த கொண்டாட்டத்தினுடைய பொலிவு மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான். 4 வருடத்திற்கு முன்னால இருந்ததுக்கும் இன்னைக்கு நாம் பார்க்கிறதுக்கும் இது மிகவும் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. இந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை மிக 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 பாராட்ட வேண்டிய ஒன்றாகும். ஊக்கம்தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் வல்லமை தரக்கூடியது. பாரதியாருடைய கவிதைகளை படிக்கிற போது நமக்கு கிடைப்பது எல்லாம் ஊக்கமும் மகிழ்ச்சியும் தான். பாரதியாருடைய கவிதை புத்தகங்கள் எல்லா வீட்டிலையும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய எனது பேச்சினுடைய முக்கியமான இலக்காகும். பாரதியாருடைய கவிதைகளை நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம கேட்டிருப்போம். ஆனால் பாரதியாரை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். எல்லாரு வீடுகளிலையும் திருக்குறள் இருக்க வேண்டும், பாரதியாருடைய கவிதைகள் இருக்க வேண்டும், பாரதிதாசனுடைய கவிதைகளும் இருக்க வேண்டும். இந்த விழாவில எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் நான் முக்கியமாக கலந்து கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த காரணம் என்ன அப்படின்னா, அவர் நடத்தி கொண்டிருப்பது பாரதியார் அச்சகம், நிகழ்த்தி கொண்டிருப்பது பாரதியாருடைய விழா. பாரதிதாசன் இலக்கிய பேரவை என்று அவர் பலகையில போட்டிருக்கார். பாரதிதாசன், பாரதியார், இதையெல்லாம் காட்டிலும் எனக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி தருவது என்ன அப்படின்னா, வாவு சிதம்பரனாரை போற்றி போற்றி கொண்டாடுகிறார். உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்ன சொல்ல விரும்புகிறேன். உலகத்துல எத்தனையோ வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏராளமான தலைவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நான் படித்திருக்கிறேன். அந்த வரலாறுகளிலே எல்லாம் எனக்கு மிக 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 என் நெஞ்சத்திலே தங்கி போன, நினைக்கும் போது கண்ணீர் வரவழைக்கிற ஒரு அற்புதமான மனிதருடைய வரலாறு என்றால் அது வாவு சிதம்பரனாருடைய வரலாறு தான். அவர் மாதிரி ஒரு வரலாறு கிடையாது. இன்னைக்கு யாரையோ நம்ம தலைவர்கள் அப்படி இப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாவு சிதம்பரனார் போல ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது. அவர் போல ஒரு தியாகியை, தனது உடல் பொருள் ஆவி அத்தனையையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த ஒரு வெற்றி வீரரை அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். தங்கராசு கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் இங்க வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்பதை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பாரதியாரை பற்றி அவருடைய செய்தி எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. பாரதியாருடைய பற்றிய செய்தி பரவினால் அது இந்தியாவை பற்றிய செய்தி. தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய சாரம் தான் பாரதியாருடைய செய்தி. அந்த செய்தி உலகம் எல்லாம் பரவ வேண்டும். பாரதிய நம்ம இவ்வளவு நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
அதுல என்ன ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாகூரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். வங்காள கவிஞன் தாகூரை பற்றி தமிழர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். ஆனா பாரதியாரை பற்றி வங்காளத்துல யாருக்காவது தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல யாருக்காவது தெரியுமா? பஞ்சாப்ல யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அது தெரியாம போனதுக்கு யார் காரணம்னா தமிழர்களாகிய நாம் தான் காரணம். அவருடைய கவிதைகளை நாம் அடிக்கடி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அவங்க இப்ப எல்லா நாடுகளிலும் நமது குழந்தைங்க இருக்காங்க. எல்லா நாடுகளிலும் நமது இளைஞர்கள் உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பாரதியை அங்கே வலியுறுத்துவார்கள். பாரதியை பற்றிய செய்தி உலகம் எல்லாம் பரவ வேண்டும். பாரதியாருடைய கவிதைகள் சாதாரணமான கவிதைகளா? எப்படிப்பட்ட கவிதைகள்? சென்றதினி மூளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. எப்பேற்பட்ட கவிதைங்க இந்த கவிதை! போனதுக்காக நீங்க வருந்தவே வருந்தாதீர்கள். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. இந்த கவிதைய நம்ம எல்லாருமே நம்ம மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். நம்ம தோல்வி அடைந்து விட்டோமே, துன்பம் அடைந்து விட்டோமே, இன்னல் அடைந்து விட்டோமே என்று ஒருபோதும் நாம் கவலைப்படக்கூடாது. இவற்றையெல்லாம் தாண்டி நம்மால் வர முடியும் என்கிற துணிவு நமக்கு வேண்டும். பாரதியாருடைய கவிதையிலேயே விடுதலை போராட்ட பாடல்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானவை. ஞான பாடல்கள் என்று அவர் ஒரு அருமையான பாடல்களை பாடினார். அதை நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம பின்பற்றிக் கொள்ள வேண்டும். பயமெனும் கைதலை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியன் உலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா, கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடான்னு பாடினார். பயமெனும் பேய்தலை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம், வியன் உலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, எப்படி பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். இதுல இயற்கையை பாடினார், இயற்கையை பாடினார். அந்த பாடல்களை போல மிகச்சிறந்த பாடல்களை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது, எந்த கவிஞனிடத்திலும் பார்க்க முடியாது. பாரதியாருடைய கவிதைகளை படித்தால் நமக்கு அச்சம் போகும். அச்சமில்லாத வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதி மதங்களை பாரோ உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றேன்னு பாடினார். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தீர் இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்துட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறேனோ.
பாரதியாருடைய கவிதைகளை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து நிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். எப்படி பாட்டுப்பாரு? இத பாரதி தான் பாட முடியும். ஏன்னா 10 மொழிகளை கற்று தேர்ந்தவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து நிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேலுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார். தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார். தமிழை எல்லாரும் படிக்கணும்னு சொல்றார். தெள்ளுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கமரர் சிறப்பு கண்டார். இதெல்லாம் சாதாரணமான கவிதை அல்ல. சாதாரணமான மனிதர்களால் இப்படி பாட முடியாது. மொழி என்ன செய்யும்? மொழியை தனது உள்ளத்தினுடைய தேவைக்காக செய்து கொள்கிறவன் கவிஞன். மொழிய தனது காலத்தினுடைய தேவைக்காக யார் நிறைவு செய்கிறானோ அவன்தான் மகாகவி. தனக்காக பாடிக்கொள்கிறவன் கவிஞன். காலத்தினுடைய தேவை அறிந்து எவன் பாடுகிறானோ அவன்தான் மகா கவிஞன். பாரதி மகா கவிஞன். பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை எல்லாம் அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள். உண்மைக்காக பாடியவன். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது சாதாரண உரைநடை கிடையாது. உள்ளத்துக்குள்ள ஒளி வந்துருச்சுன்னா நம்ம எதையும் சாதிக்க முடியும் என்று பாரதி சொன்னார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வார். எப்படி பாட்டு பாருங்க. இதைத்தான் பாரதிதாசன் நன்றாக உள்வாங்கிக் கொண்டார். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எப்படி பாட்டு? நீல சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர்கள் நிலவாம். காலை பரிதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோன்னு பாரதிதாசன் பாடினார் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக அமைந்தவர் பாரதியார். குழந்தைகள் இங்க ஒரு குழந்தை அருமையா பாடிச்சு. அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே. என்ன பாட்டு பாருங்க. சொல்லும் போதே நமக்கு அப்படியே ஆற்றல் பெருகுகிறது. ஆற்றலை பெருக வைப்பதுதான் மகாகவி பாரதியாருடைய கவிதையினுடைய இலக்காகும். எந்த அவருடைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க எந்த பக்கத்தை வேணாலும் திருப்பி படிக்கலாம், எந்த பக்கத்தை வேணாலும் திருப்பலாம். எல்லாமே சிறந்த கவிதைகள். ஒரு கவிஞனுடைய புத்தகத்துல எல்லா கவிதைகளுமே சிறந்த கவிதைகள் என்று சொல்லவே முடியாது. ஆனால் பாரதியாருடைய கவிதையையும் திருக்குறளையும் சொல்லலாம். திருக்குறளை எப்படியெல்லாம் கொண்டாடினார் பாரதி. திருக்குறளை எப்படி கொண்டாடினார்? அவர் போல திருக்குறளை கொண்டாடிய கவிஞன் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. என்ன என்ன கவிதை, என்ன கவிதை! பாரதியாரை போல திருக்குறளை கொண்டாடியவர்கள் யாருமே கிடையாது. அப்படி கொண்டாடினார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை.
யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. பாமரராய் குருடர்களாய் செவிடர்களாய் வாழுகிறோம் ஒரு சொல் கேளீர். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். ஐயா சிவலிங்கனார் வந்திருக்காங்க. உலக தமிழ்நெறி கழகத்தினுடைய நிறுவனர், அதனுடைய செயலாளர். அவர் இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தமிழுக்காக தூய தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர். அதாவது பாரதிதாசன் மன்றங்கள் ஊரெல்லாம் இருக்க வேண்டும். பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாரும் படிக்கணும். அது மாதிரி பாரதியாருடைய கவிதைகள் எல்லாரும் படிக்கணும். குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே படிக்க வேண்டிய கவிதைகள் அவரது கவிதைகள். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஆனா சில முக்கியமான பாடல்களை உங்களுக்கு சொல்லி செல்ல விரும்புகிறேன். நீங்க தினசரி இறைவன் முன்னால நின்று பிரார்த்தனை செய்கிறீர்கள். தினசரி எல்லாரும் இறைவன் முன்னால நின்று பிரார்த்தனை செய்கிறீர்கள். உங்களது பிரார்த்தனையில் இந்த பாடலை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாரதியாருடைய இந்த பாடலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழு முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருள வேண்டும். எப்படி பாட்டுப்பாரு? தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணி பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழு முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருள வேண்டும். எப்படி பாட்டுப்பாரு? இந்த பாட்டை நீங்க உங்களது பிரார்த்தனை பாடல்களாக தினசரி நீங்க படிக்கணும். தோள் எப்படி இருக்கணும்? வலிவுடையதாக இருக்க வேண்டும். தோளை வலிவுடையதாக்கி. எனக்கு இந்த ஒலிபெருக்கிய கையில வச்சுக்கிட்டு பேசுறது எனது உடல் மொழி வேலை செய்ய மாட்டேங்குது. பாரதியார பத்தி பேசணும்னா எனது கைகள் இரண்டு விரியணும். தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோ ஒரு மலர் போல் ஒளி நன்னி திகழு முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருள வேண்டும். அதாவது அருவாளை எடுத்து கையில போட்டாலும் சரி, தோளை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி வந்து சுடர் நாளை கண்டதோ ஒரு மலர் போல் ஒளி நன்னி திகழு முகம் வேண்டும் சொல்றார். என்ன கவிதை பாருங்க. பாரதியார பத்தி நம்ம பேசிக்கொண்டே போகலாம். பாரதியார பத்தி அவருடைய கவிதைகளை படிச்சா நமக்கு உடற்பயிற்சியே தேவையில்லை. அவர் படிக்கும் போதே நமது உடல் விரியும், ஆற்றல் பெருகும். அம்மா சொன்னாங்க, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி இறையலத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எப்படி கடவுளிடம் முன்னால போயிட்டு என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இந்தனக்கு தருவாய் என்றன் உன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக கேள்வி செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இந்த பாடல்களை எல்லாம் நம்ம தினசரி படிக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தடைக்குமா? எப்ப பாடினாரு? 120 ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு பாட்டு எண்ணி பார்க்க முடியுமா? ஆணும் பெண்ணும்
நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமா. நினைச்சே பார்க்க முடியாதுங்க. 120 ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு பாட்டை நினைச்சே பார்க்க முடியாது. அதுதான் அவர் செய்த புதுமை. நேற்று இரவு சிவலிங்க ஐயாவோட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சென்னையில் இருந்த நேற்று இரவு. அவரோடு பேசினால் எங்கெங்கேயோ போயிடுவோம். கம்பனுக்குள்ள போவோம், வள்ளுவனுக்குள்ள போவோம், பாரதியாருக்குள்ள போவோம், பாரதிதாசனுக்குள்ள போவோம், எங்கெங்கேயோ போவோம். அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணு சொன்னேன் ஐயா கிட்ட. அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்புன்னு பாரதிதாசன் ஒரு கவிதை நூலை பாடினார். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? காலை இளம் பரிதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் அலைப்புணலில் கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணீர் கட்டுப்பட்டாள். மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தாள். ஆலன் சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டம் தனிலந்த அழகன்பாள் கவிதை தந்தாள் அப்படின்னு பாட்டது. தொடர்ந்த பாட்டு. ஐயா கிட்ட சொல்லும் போது சொன்னேன், அழகின் சிரிப்பை போல ஒரு கவிதை நூலை பார்க்கவே முடியாது. அழகின் சிரிப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் நோபல் பரிசு அதுக்கு தான் கிடைக்கும். நோபல் பரிசு அழகின் சிரிப்புக்கு தான் கிடைக்கும். பாரதியார படிச்சுதான் பாரதிதாசன் வளர்ந்தார். தாசன் என்று அவர் பெயர் வைத்துக் கொண்டார். பாரதியார் படிச்சதுனாலதான். பாரதியார் என்று அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். பாரதிதாசன் பாரதியார்னு ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டார். ஐயர் அப்படின்னு தான் சொல்லுவார். ஐயர் வந்தார், ஐயர் பேசினார், ஐயர் பாடினார் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப பாரதிதாசன் வந்து கனக சுப்புரத்தினம் பேரு வச்சுக்கிட்டோம்னா திராவிட இயக்கங்கள் எல்லாம் கொந்தளித்து போயின. தாசன்னா என்ன அர்த்தம்? தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். நீங்க போய் அடிமைன்னு பேர் வைத்துக் கொள்வதா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், இதை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன், நான் பாரதியாருக்கு அடிமைதான் ஒத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட பாரதியாரிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாரதிதாசன் அழகின் சிரிப்பை தந்தார். அதுபோல ஒரு அழகின் சிரிப்பை போல பாரதியாரே ஒரு பாடலை பாடவில்லை. அழகின் சிரிப்பை போல பாரதியாரே ஒரு கவிதையை தரவில்லை. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல் வயிரம் நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடின்னு பாடினார் பாரதியார். என்ன பாட்டு! இதெல்லாம் பாரதிதாசன் உள்வாங்கி கொண்டார். ஐயா கிட்ட நேற்று சொல்லும் போது சொன்னேன், சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றாள், திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள். அடடே செந்தோள் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தாள், விளைந்த நன்சை நிறத்தினிலே என் விழியை நிறுத்தினாள், என் நெஞ்சத்தில் குடியேறி மகிழ்ச்சி செய்தாள். இது அழகின் சிரிப்பு. இதுல ஒரு வரி பாருங்க, சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றாள், திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள். பூக்கட்டுறது, பெண்கள் பூக்கட்டுறது எப்படின்னா பெண்கள் நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கான். இது மாதிரி ஒரு கற்பனையை எல்லாம் பாரதிதாசன் போல யாராலும் பாட முடியாது. அந்த பாடல்களை, அந்த வரிகளை எல்லாம் அவர் பாரதியாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். பாரதியாருடைய எல்லா கவிதைகளும் படிக்கப்பட வேண்டும். உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே, நீ மனத்தின்மை உள்ளாரை செய்வது ஒன்றுண்டே மாயையேன்னு பாரதி பாடினார். மாயை பழித்து உரைத்தார். எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே, நீ சித்தம் தெளிவினும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே, சாக துணிந்தவர்க்கு சமுத்திரமும் எம்மட்டு மாயையே, சாக துணிந்தவர்க்கு சமுத்திரமும் எம்மட்டு மாயையே. என்ன வரீங்க? எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே, நீ சித்தம் தெளிவினும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே, என்னை கெடுப்பதற்கு என்ன முற்றாய் மாயையே, நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர்வும் மாயையே. இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு பயம் அற்று போகும்.
வாழ்க்கையை நன்றாக திறம்பட வாழ வேண்டும் என்கிற செறிவும் தூய மனமும் பேரின்பமும் உண்டாகும். என்ன வரி? சாக துணிந்தவர்க்கு சமுத்திரமும் எம்மட்டு மாயையே, சாக துணிந்தவர்க்கு சமுத்திரமும் எம்மட்டு மாயையே, நீ தேகம் பொய்யன்றுணர் தீரரை என் செய்வாய் மாயையே, தேகம் பொய்யன்றுணர் தீரரை என் செய்வாய் மாயையே. சாதாரண பாடல்கள் அல்ல, ஒளிமிக்க பாடல்கள், ஒளிமிக்க பாடல்கள். அந்த ஞான பாடல்கள் எல்லாமாகி கலந்து நிறைந்தபின் ஏழமை உண்டோடா மனமே, கொல்லா புழுவினை கொல்ல நினைத்தபின் புத்தி மயக்கம் உண்டோ. அன்பு பெரியோர்களே, நீங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நம்புவதால் தான் தொடர்ந்து பேசுகிறேன். எல்லாமாகி கலந்து நிறைந்தபின் ஏழமை உண்டோடா மனமே, கொல்லா புழுவினை கொல்ல நினைத்தபின் புத்தி மயக்கம் உண்டோ. ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பதற்கு அச்சம் உண்டோடா மனமே, தேன்மடை இங்கு பிறந்தது கண்டு தேக்கி திரிவமடா. இது போல ஏராளமான பாடல்களை பாரதியார் நமக்கு கொடுத்தார். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பாரதியாருடைய கவிதைகள் எல்லார் வீட்டிலும் இருக்கணும். அப்படி இல்லாதவங்க அதை வாங்கி வச்சுக்கணும். நமக்கு சோர்வு ஏற்படுகிற போது, நமக்கு துன்பம் ஏற்படுகிற போது, நம் மனம் தெளிவில்லாமல் இருக்கிற போது பாரதியாருடைய கவிதைகளை படிக்க வேண்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருண யோகத்தில் நிலைத்திடல் என்பவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே. நான் மட்டும் வேகமா சொல்லிட்டு போயிட்டேன், வேகமா இந்த பாட்டை சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா ஒவ்வொரு வரிக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அறிவிலே தெளிவு, அறிவிருந்தா பத்தாது, அறிவில தெளிவு வேண்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி. எல்லாருக்கும் நெஞ்சு இருக்கு, எல்லார் நெஞ்சிலையும் உறுதி இருக்கா? அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கரும யோகத்தில் நிலைத்திடல் என்பவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே. எல்லாமாகி கலந்து நிறைந்ததுன்னு ஒரு பாட்டு சொன்னேன். இது ரொம்ப முக்கியமா பாட்டு. பாரதியார் தான் பாடினார். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான். யார் அவரு? ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் யாரு? சிவபெருமான். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் இசை கிடப்போன். யாரு? பெருமான். மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினாரா, அதனருள் எய்தி அமர வாழ்வெய்துவோம்னு பாரதி பாடினார். எல்லா மதங்களையும் நேசித்தான், எல்லா மனிதர்களையும் நேசித்தான். இந்த வாழ்வை, இந்த மண்ணை, இந்த மனிதர்களை நம்பியவன் பாரதி. ஒவ்வொரு கவிஞனும் வாழ்வை நம்பணும், இந்த மண்ணை நம்பணும், இந்த மனிதர்களை நம்பணும், உண்மையை நம்பணும். பாரதியாருடைய கவிதைகள் ஒளிமிக்க கவிதைகள். சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவகவிதை. சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவகவிதை. கூட்டத்தில் கூடி நின்று புவி புதற்கலால் நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடின்னு பாடினார். எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசுவாங்க, ஆனா அதை என்ன செய்வாங்க? அந்த நேரமே மறந்து போயிடுவாங்க. கூட்டத்தில் கூடி நின்று குவி கிடத்தலால் நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே
நாளில் மறப்பாரது. சொந்த அரசும் புவி சுகங்களும் மாண்புகளும் அந்தகருக்கு உண்டாகுமோ கிளியே அலிகளுக்கு இன்பம் உண்டோன்னு பாடினார். சொந்த அரசும் புவி சுகங்களும் மாண்புகளும் அந்தகருக்கு உண்டாகுமோ கிளியே, அந்தகர்களுக்கு உண்டாகுமோ கிளியே அலிகளுக்கு இன்பம் உண்டோ அப்படின்னு பாடினார். ஏராளமான நற்கவிதைகள் இருக்கின்றன. எல்லா கவிதைகளும் நற்கவிதைகள் தான், ஏராளமாக இருக்கின்றன. வெள்ளம் போல் இருக்கின்றன, வெள்ளம் போல் இருக்கின்றன. எல்லாவற்றையும் சொல்ல ஆசைதான், எல்லா கவிதைகளையும் சொல்ல, உங்களோடு உரையாட. இந்த மைக் இல்லாம இருந்தா நான் நல்லா பேசிடுவேன், இல்லைன்னா மைக் எப்படி நிக்கணும். அதாவது பாரதியாருடைய கவிதைகளை நம்ம பேசுவதற்கு நான் ஒரு உரையாளராகவோ நீங்க கேட்கிறவங்களாகவோ இல்லாம சாதாரணமா பாரதியாரை பத்தி பேசுறதுன்னா நான் எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பேன். பாரதியாரையும் சொல்றேன், நீங்க வீட்டுல எல்லாரும் பாரதியாருடைய கவிதை நூல்களை வைத்துக் கொள்ள வேண்டும். பாரதிதாசனுடைய கவிதை நூல்களையும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். பயிலுறும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், தயை மிக உடையாள் அன்னை, என்னை சந்ததம் மறவா தந்தை, குயில் போல் பேசிடும் மனையாள், அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர்னு பாரதிதாசன் பாடினார். உங்களுக்கு பொருள் புரியுதா? பயிலுறும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், தயை மிக உடையாள் அன்னை, என்னை சந்ததம் மறவா தந்தை, குயில் போல் பேசிடும் மனையாள், அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். தமிழ் அப்படிப்பட்ட வேலைகளை செய்யும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க தமிழ் படிக்காம போய்கிட்டே இருக்காங்க. இதுக்குதான் நான் மைக்கை தூக்கி வச்சேன். இதுக்குள்ள நம்ம வரணும், இந்த பேச்சுக்குள்ள வரணும் அப்படிங்கறதா எனது நோக்கம். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க 1000 மொழிகளை சொல்லிக் கொடுங்கள். இந்தி சொல்லிக் கொடுங்க, இத்தாலி சொல்லிக் கொடுங்க, ஜெர்மன் சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஆனால் தமிழை ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த விழாவில் நீங்க உறுதி எடுத்துக் கொள்ளணும். நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுப்போம். ஆனா தமிழை 10 நிமிடமாவது நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற உறுதியை தங்கராசு நிகழ்த்தக்கூடிய இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சாதாரண மொழி கிடையாது. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். மகாகவி பாரதி தாகூருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. நோபல் பரிசு வாங்கிட்டார். நோபல் பரிசு வாங்கினவர் மதுரைக்கு வர்றார். அந்த நேரத்துல பாரதியார் மதுரையில ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டு பேசுகிறார். என்ன பேசுறாரு? தாகூர் வர்றாரு, அவரும் நானும் ஒரே அரங்கத்தில் கூடுவோம், அவரது கவிதைகளை அவர் பாடட்டும், எனது கவிதைகளை நான் பாடுகிறேன், எனது கவிதைகள் தான் வெல்லும், எனது கவிதைகள் தான் வெல்லும். அப்படி வெல்லுகிற பட்சத்தில் அவர் அந்த நோபல் பரிசை எனக்கு தந்துவிட வேண்டும்ங்கிறார். அப்ப எவ்வளவு நம்பிக்கை பாருங்க பாரதிக்கு. அப்ப இதை யாரு எழுதுறான்னா சுத்தானந்த பாரதியார் எழுதுறார். இந்த நிகழ்வை யாரு நமக்கு சொல்றான்னா சுத்தானந்த பாரதியார். அப்ப சுத்தானந்த பாரதியார் கேட்கிறாரு, அத வங்காளத்துல கேட்டதை உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னு கேட்கிற போது அவர் சொல்றாரு, வங்காளம் இப்ப வந்த மொழி, வங்காளம் இப்ப வந்த மொழி, அதனுடைய வரலாறு 2000 ஆண்டுகள் தான். தமிழினுடைய வரலாறு கற்ப கோடி காலங்களை கடந்தது, கற்ப கோடி காலங்களை கடந்தது தமிழினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றார். பாரதிக்கு அப்படி ஒரு ஞான செருக்கு, ஞான திமிரு இருந்தது, ஞான செருக்கு இருந்தது. அந்த திமிரையும் அந்த ஞானத்தையும் அவரது எல்லா பாடல்களிலுமே நம்ம பாடலாம், கேட்கலாம். எல்லா பாடல்களிலும் அது தெரியும். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா. சிறுமை கண்டு பொங்கணும், அவன் தான் அறிவுள்ளவன். தப்பு நடக்கிற போது தட்டி கேட்கணும், அவன் தான் அறிவுடையவன்.
சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய். அதாவது பாரதியாருடைய கவிதைகளை நம்ம படிச்சோம்னா நமக்கு வீரம் வரும், ஆற்றல் வரும், அறிவு வரும். குழந்தைகளுக்கு நீங்க பாரதியாருடைய ஓடி விளையாடு பாப்பாவை அவசியம் சொல்லி தரணும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எப்படி பாட்டு பாரு. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். என்னென்னத்தையோ பாடல்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன பாடல்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பாடல்களை சொல்லி தரணும். குழலினிது யாழினிது எந்தர்த்த மக்கள் மழலை சொல் கேளாதவர். பாரதியாருடைய கவிதைகளை, அழகின் சிரிப்ப, தமிழ் இயக்க பாடல்களை, உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் எல்லாம் படிக்கணும். தங்கராசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அன்புள்ள நண்பரே, தமிழ் இயக்க பாடல்களை சொல்றவங்களுக்கு நீங்க பரிசு கொடுங்க. தமிழ் இயக்க பாடல்களும் அழகின் சிரிப்பும் பரவ வேண்டும். அப்போதுதான் தமிழ் சமுதாயம் ஒரு இயற்கை சமுதாயமாக, இயற்கையை நேசிக்கக்கூடிய சமுதாயமாக, அன்பு வயப்பட்ட சமூகமாக மாறும். அதற்கு நம்ம தான் பாடுபடணும், நம்ம தான் செய்யணும். தமிழ் அமைப்புகள் தான் செய்யணும். தமிழ் அமைப்புகள் துண்டு போட்டுட்டு போட்டா எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. இது போல இளைஞர்களை, குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டிய பணிகளை தமிழ் இயக்கம் செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் வரணும். மிக அருமையாக அமைந்திருக்கிறது. எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே உறுதிப்பாடு என்ன அப்படின்னா, பாரதியாருடைய கவிதைகள் இல்லாதவங்க பூரா வாங்கி வச்சிடணும். பாரதிதாசனுடைய கவிதைகளை எல்லாரும் வாங்கி வச்சிடணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க எல்லாரும் செய்யணும். அதை செஞ்சா போதும். பாரதியாரை பத்தி ஏன் கவிதைகளை வைக்கணும்? மோகத்தை கொன்று விடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு, யோகம் திருத்தி விடு, அல்லால் என்ற ஊனை சிதைத்து விடு, ஏகத்திருந்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே. சொல்லிக்கிட்டே போலாம்ங்க. மோகத்தை கொன்று விடு, அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதை செத்த உடலாக்கு. ஏராளமான பாடல்களை, வெள்ளம் போல் பாடல்களை எல்லாம் அவர் தந்திருக்கிறார். இதை படிக்கிற போது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செறிவான பாதையில் நடப்போம், நல்லொழுக்க பாதையில் நடப்போம். எல்லாரிடமும் அன்பு பாராட்டுவோம். எல்லாரிடமும் நம்ம அன்பு பாராட்டுவோம். நேயம், மனித நேயம் வரும், மனித நேயம் பொங்கும். இன்னைக்கு நமக்கு பணங்காசுகளை காட்டிலும் அதிகமாக தேவைப்படுவது என்னன்னா அன்புதான், மனித நேயம் தான். இந்த மனித நேயத்தை இந்த பாரதியாருடைய இலக்கியமும் பாரதிதாசனுடைய இலக்கியமும் வளர்க்கும். மனித நேயம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய இலக்கியம் மகாகவி பாரதியாருடைய இலக்கியம், பாரதிதாசனுடைய இலக்கியம். அந்த இலக்கியம் மக்களால் படிக்கப்பட வேண்டும், குழந்தைகளால் படிக்கப்பட வேண்டும், இளைஞர்களால் படிக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழ் அமைப்புகள் ஊக்கம் தர வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாருடைய வீடுகளிலும் பாரதியாருடைய கவிதை நூல்கள் இருக்க வேண்டும். பாரதியாருடைய கவிதை நூல்களும் பாரதிதாசன் கவிதை நூல்களும் இல்லாத இருக்கக்கூடாது. எல்லாரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்கராசு நடத்தக்கூடிய இந்த விழாவில் எல்லாரும் என்ன உறுதி எடுக்கணும்? குழந்தைகளுக்கு 10 நிமிடமாவது தமிழை சொல்லித் தருவோம் என்கிற உறுதியை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். எல்லாம் எடுத்துக்கணும், உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. அதை செஞ்சா போதுங்க, அதை செஞ்சா போதும். அதை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். குழந்தைகள் எல்லாம் என்னென்னமோ கல்வி கற்கட்டும், அறிவியல் கற்கட்டும், விலங்கியல் கற்கட்டும், 1000 தொழில்நுட்பங்களை கற்கட்டும், கணினி கற்கட்டும், எல்லாம் கற்கட்டும். தமிழை 10 நிமிடங்களாவது படிக்க வேண்டும். திருக்குறள் சொல்லணும். திருக்குறளை சொன்னா போதும். எந்த வழி பாடத்துல படிச்சாலும் சரி, ஒரு திருக்குறளை சொன்னா போதும். திருக்குறளை சொன்னால்
குறள் வழி நாகரிகம் மலரும், குறள் வழி நாகரிகம் மலரும், குறள் வழி நாகரிகம் மலரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.